அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். ரிஷப ராசியினருக்கு ஜென்ம ராசியில் குரு, 2 செவ்வாய், 5 கேது, 10 சூரியன், சனி, லாபஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சந்திரன் இருக்கின்றனர். உங்கள் ராசிக்கு 10 சூரியன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், ராகு சஞ்சரிப்பது மிக மிக அற்புதமான அமைப்பு. தாங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். உடன் இருப்பவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் அகலலாம். சிலருக்கு வெளியூர் வெளிமாநில தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு இருந்த பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகி அனுகூலமான பலன்கள் கிடைக்கலாம். பெண்கள் மூலமாக ஒரு விதமான வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருப்பதால் மன நிம்மதி உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களின் மூலமாக நன்மைகள் உண்டாகும், அனுசரணை உண்டாகும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று கவனம் தேவை. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது வேலை போல் இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடைவீர்கள். மாணவர்கள் பெற்றோர்களிடம் ஆசிரியர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையாக இருப்பது நல்லது. அடுத்து ரிஷப ராசினருக்கு லாபஸ்தானம் நினைத்த எண்ணங்களை பூர்த்தி அடைய செய்யும் விதத்தில் 3 கிரகங்களும் சேர்ந்து உள்ளன. ராகு, சுக்கிரன், புதன் 3 பேரும் சேர்ந்து இணைந்து உள்ளனர். பொருளாதார உயர்வு தடையில்லாமல் இருக்கும். வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். போட்டிகள் இருந்தாலும் அதை எளிதாக தாங்கள் சமாளித்துவிடும் திறமை உண்டு. தொழிலில் புதிய உத்வேகம் காணலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள், கௌரவம் உயரும். வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு, வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான வாரம் இது. கலைஞர்கள் புதிய உச்சத்தை தொடும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ராசியில் குரு அமர்ந்திருப்பதால் சிறு சிறு தடங்கல்கள் வந்து போகலாம். அலைச்சலுக்கேற்ற உயர்வு, ஆதாயம் உண்டு. சூரியன், சனி இணைந்திருப்பதால் அதிகமான பணி சுமை, அதனால் ஆரோக்கிய குறைபாடு வரலாம். தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏதாவது தங்களுக்கு வந்து போகலாம். ஆக ரிஷப ராசியினர் கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும். முடிந்தால் லங்காநல்லூரில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமாளை சென்று வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.